மாமியார் கழிவு பக்கத்துக்குள்ள ஓடிடலாம். பெரிய பொண்ணு இவரா என்ன பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? எங்க போற நீ? நைட்டு தான் படிச்சு சொன்னல, காலையில் காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் பட்டு புடவை எடுக்கிறதுக்குன்னு. இப்போ வந்து எங்கே போகிறேன்னு கேட்டுருக்கீங்க? பெரிய பொண்ணு அவங்க போட்டா நீ வீட்டில் இருக்க வேலையை பாரு, நீ எதுக்கு போற? ஓ கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது எல்லாமே முன்னே நின்று அவங்க தான் செஞ்சாங்க, புரியுதா? அதனால நானும் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னே நின்று எல்லாத்தையும் செய்வேன். நீ ஒன்றும் இங்கே எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்ல. நன்றி கெட்டுதுங்க. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செய்ய யாரும் வேணாம்னு சொல்லல. இப்போ அவங்க நிச்சயத்துக்கு புடவை எடுக்க தானே போறாங்க, அதுக்கெல்லாம் நீ போனோமா? அதுக்கெல்லாம் நீ போனோமானா என்ன அர்த்தம்? எதை வச்சு நீங்க அது மாதிரி பேசுறீங்க? என்ன காரணம்? இப்போ நிச்சயம் வச்சுருக்காங்க, கல்யாணம் வச்சுருக்காங்கன்னா அப்போ நீ வந்து கூட மாடி இருந்தால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். காஞ்சிபுரத்துக்கு எவ்வளோ தூரம்? நீ அங்கே போய் ஒன் மணி நேரம் போயிட்டு வரதுக்கு நைட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம குழந்தை யார் பார்த்துக்குது? ஏன் அவங்க அம்மா தினத்துக்கு வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க பார்த்துக்குறாங்க. சரி, அவங்களே வயசானவங்க, அவங்களே ஒருத்தர் பார்த்துக்கணும். அவங்க நைட்டு நீ வர வரைக்கும் குழந்தைய பார்த்துப்பாங்களா? ஓ அப்படியா? அப்போ உங்கள் அம்மா மேலே இவ்வளோ அக்கறை இருக்குல்ல, அப்போ ஆஃபீஸ் லீவ் போட்டு உட்காந்து அவங்க குழந்தைய பார்த்துக்குங்க. பெரிய பொண்ணு பின்ன வேற என்ன பண்ண முடியும்? காலத்துக்கும் வீட்லயே அடிமையாக உட்காந்து இருக்கணுமா? ஏன் எங்களுக்கு ஆசா பாசம்லாம் இருக்காதா? எங்களுக்கு நட்புலாம் இருக்கக்கூடாதா? எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாதா? அவங்க கூட போய் நாங்களும் ஊர் சுற்றக்கூடாதா? நீங்கள் மட்டும் தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு நல்லா பிக்னிக் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், சினிமாவுக்கு போகிறேன், பார்ட்டிக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போகிற சுற்றுவீங்களா? ஏன் நாங்களாம் போகக்கூடாதா? நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வீட்டு விட்டு வெளில போகக்கூடாதா? சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் தான் இந்த உலகத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்காக பிறந்திருக்கீங்களா? நாங்களாம் கஷ்டப்பட்டு வீட்டில் வேலை செஞ்சுட்டு அடுப்பாங்கரையிலேயே எங்கள் காலத்தை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்குமா? சொல்லுங்கள். சரி, நான் எதுவும் கேட்கல. போயிட்டு சீக்கிரமா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அந்த பையன் இருக்கட்டும், கொஞ்சம் பல்ல கட்டினா ஏறி தலையில உட்காந்துக்க வேண்டியது. அடிமைத்தனம் பண்ணான்னு பாக்குறது. ஐயோ மறந்துட்டேனே. ஏங்க என்னம்மா? 2000 ரூபாய் கொடுங்க. என்னது 2000 ரூபாவா? எதுக்கு இப்போ உனக்கு 2000 ரூபாய்? வெளியில போறோம், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கணும், ஒரு காஃபி டீ வாங்கணும்னா காசு யார் தருவா? கூட்டின்னு போறவங்க போய் கேட்க முடியுமா? பொண்டாட்டி வெளியில போறாலே காசு கொடுத்து அனுப்பலாம், கை செலவுக்கு அதெல்லாம் கிடையாது. இல்லை நம்மளே கேட்டு வாங்கணும். கொஞ்சம் கூட பாசம் நேசன்றதே கிடையாதுல்ல. இதோ வேண்டாம் வேறப்பா கல்யாணம் பண்ணின்னு குடும்பம் நடத்துற மாதிரி நடத்துவீங்க. இதுல என்னதான் லவ் பண்ணிச்சு தெரியல. என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஏமாத்தி உட்கார வச்சுக்குது. 2000 ரூபாய் இதுக்கு 500 ரூபாய் போதாதா? இது 500 ரூபாவா? 500 ரூபாய் வச்சு என்ன பண்றதா? எடுங்க 2000 ரூபாய். உங்க அம்மா கேட்ட மட்டும் எண்ணி கொடுக்குறீங்க அப்படியே. நான் கேட்ட மட்டும் கஞ்சி பிசினஸ் எதனா பண்றீங்க. எடுங்க 2000 ரூபாய் எடுங்க. அது வேற கொடுக்கலாம். நீட்டு வா, கொடுத்துடலாம். பார்த்து பக்குவமா செலவு பண்ணு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல எடுங்க. பரவாயில்ல, பொண்டாட்டி கேப்பான் ரெடியா வச்சிருக்கீங்களா பாக்கெட்லயே? கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு எத்தனை வந்தேன் ஏடிஎம்ல இருந்து? சரி, எதுக்கு எடுத்து வந்தீங்களா? கரண்ட் பில்லு கட்ட ஏடிஎம்ல போய் எடுத்துக்கங்க, கொடுங்க அப்படி. கிடையாது, 5000 ரூபாய் இருக்குடி. பரவாயில்ல. அம்மா ஓடிடலாம். 2000 ரூபாய் தானே கேட்டேன், 5000 ரூபாய் கிட்ட புடிங்கிட்டு போயினுக்க. வெளியில போறவங்களுக்கு 1000 செலவு இருக்கும், அதெல்லாம் கேட்டாக்குள்ள கேட்காதீங்க. இருமே கரண்ட் பில்லு கட்டணும் இருமே. அதெல்லாம் ஏடிஎம்ல இருந்து கட்டுங்க. ஏய் நில்லு. பாய், ஈவினிங் பார்க்கலாம். ஐயோ அம்மா வேற வராங்களே. பின்னங்கள் பெடரியில தெரிக்க எப்படி ஓடி இருக்கா பாரு. எங்க ஓடி கிடக்குறா? வீடு அடங்க மாட்டாளா? குட்டி மோதின்னு போறா. ஓடிடலாமா? ஏய் அவ எங்கடா போயினக்கா? ஐயோ இப்போ என்ன சொல்றது அம்மா? உன்கிட்ட தானே கேக்குறேன். ஏமா அது வந்து உங்ககிட்ட சொல்லலையாவா? என்னத்த சொல்லலையா? எங்க ஓடி இருக்காவ? ஏமா கோமதி அக்கா இருக்காங்களே. மா அவளுக்கு என்னப்பா? அவங்க பெரிய பொண்ணு இருக்காங்களா? டேய் ஊர்ல யாராவது இருக்காங்க? இருக்கட்டும்டா. இப்போ இவ எங்கடா போயினக்கா? மா கோமதி அக்காவோட பெரிய பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்களாம். அதுக்கு வந்து முகத்தை போடவே பட்டு போடவே நிச்சயத்துக்கு எடுக்கிறாங்களே, அது எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்கு எல்லாரும் போகிறாங்களாம். அதனால நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயினுக்கா. இவளை முக்கியமாக வர சொல்லியிருக்காங்களாம். இவள் வந்தால் நல்ல புடவை செலக்ட் பண்ணுவா சொல்லிட்டு. யாரு இவளை? இவ வந்து புடவை நல்லா செலக்ட் பண்ணுவாரு கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாடு ஒரு நாளாவது முதல்ல புடவை கட்டியிருக்கா. இது புடவை நல்லா செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்களா? பேண்ட் சட்டையும் போட்டு சுற்றி நிற்கு. இது வந்து புடவை செலக்ட் பண்ணி தரத்துக்கு போதான். ஏய் அவ உன்னை ஏமாத்திட்டு ஊர் சுத்த போயிருக்காடா. சரி விடுங்கம்மா, போயிட்டு சாயங்காலமாக வந்துடுவா. வீட்டில் இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டா, இப்படி இருந்தாலும் ஊர் சுற்றி தான் இருப்பா. காஞ்சிபுரத்துக்காக போயிட்டு வரட்டும், ஒரு புண்ணியமாவது கிடைக்கும்ல. டேய் கூறு கட்டவனே, காஞ்சிபுரத்தில் கோயிலுக்கு போனால் தானே புண்ணியம் கிடைக்கும். புடவை கடைக்கு போனாலும் புண்ணியம் கிடைக்கும். சரி எப்படியோ ஒன்று அந்த மண்ணை மெச்சு புண்ணியம் வாங்கின்னு வரட்டும், நம்மளுக்கும் அதில் பங்கு தருவா. சரிம்மா, காலையில் என்னமா டிஃபனு? பாவக்காய் ரசம். போ சாப்பிடு. என்னது பாவக்காய் ரசமா? சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா. நான் வந்து ஜில்லுக்கும் எனக்கும் டிஃபன் வாங்கினேன் கடையில் போயிட்டு. என்னது நான் சாப்பிடுவா? டேய் இல்லடா எங்கடா போற? அம்மா ஜில்லு பாவக்காய்லாம் சாப்பிட மாட்டேம்மா, அதான் போய் டிஃபன் வேணாரேன், இட்லினா பூரினா வேணாரேன். அப்ப நான் மட்டும் சாப்பிடணுமா? அம்மா பாவக்காய் ரசம் நீங்கள் தானே ஆசையாக செஞ்சுருக்கீங்க, நீங்கள் சாப்பிடுங்கம்மா. அது உன் பொண்டாட்டிக்கு உனக்கும் செஞ்சது, புரியுதா? நீங்கள் சாப்பிடுங்க. எனக்கு பூரி வாங்கி வா, 4 பூரி கிழங்கு வாங்கி வா. அம்மா வயசான காலத்தை பூரிலாம் சாப்பிடக்கூடாதுமா, ஹார்ட் அட்டாக் வருமா? உங்ககிட்ட டெய்லியும் கத்துறேன். ஹார்ட் அட்டாக் வரதுனா எப்பயே வந்திருக்கணும். இன்னும் வரல, நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன். இந்த 4 பூரி சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகிடாது எனக்கு. போ. சரி உங்கள் விருப்பம். நம்ம சொல்கிறது இந்த வீட்டில் முதல்ல யார் கேட்டிருக்கா? பெத்ததான் கேட்காது, வாட்சி தான் கேட்காது. என்னங்க முன்னாடி போயினுக்கா? ஒன்றும் இல்லைம்மா. பொண்டாட்டிக்கிட்ட வாயாடு துப்பு கிடையாது, அம்மா கிட்ட வாயாடு வரல. அவன் மேலே இருக்க கடுப்புலாம் என் மேலே கட்டுறாங்க. கடைக்கு போனமா வந்தமா நீரு பொண்டாட்டி மாதிரி எனக்கு கதை பேசின கதை நின்று அவ கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. என்னமோ தீர வாசம் அடிக்குது. அடுப்புல வந்து பாலை போட்டு பண்ணப்பா ஆஃப் பண்ணவே இல்லை. இருமே கடவுளே, வரட்டும் வீட்டுக்கு. அவ என்ன வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். பாலை உடச்சு உட்கார வைக்கிறேன். என்ன குமதி சாப்பாடு ஆறிச்சா? நல்லா ஆறிச்சுக்கா. எல்லாம் கழுவி எடுத்துட்டு வருவாக்கா? இல்லை குமதி வீட்டுல இருந்து வரும்போது எல்லாமே கழுவி எடுத்துட்டு சுத்தமா. சரிக்கா, சரி கட் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி சாப்பாடு வச்சா போதும்லக்கா? போதும். நான் சின்ன பசங்க வராங்க, பெரியவங்க வேணா 10 2 பார்சல் எடுத்துக்கிட்டோம். நம்ம போய் பார்சல் கட்டி கடைப்பையில போட்டுக்கலாமா இல்லை தூக்கு சீட்டை போட்டுக்கலாமா?
கட்டப்பையில போட்டுக்கலாம்க்கா, தூக்குச்சட்டிலாம் எடுத்து சுத்த முடியாது. நல்லா சாதத்தை தூக்குச்சட்டிலே போட்டுக்க மாட்டேன்னா கட்டப்பையில பார்சல் போட்டு வச்சுக்கலாம் அப்படி அப்படியே ஒன்று எடுத்து கொடுத்துட்டுனா நமக்கு வெயிட்டும் கம்மியாக தூக்குச்சட்டில் எடுத்து தெரிய தேவையில்ல. தொட்டுக்கு மட்டும் எதனா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதிலே வச்சு அப்படியே கட்டிடலாம். மாங்காய் ஒரு கசூலி எடுத்து வந்துருப்பல, நிறைய போட்டு வச்சிருக்கேன் வீட்டில், மறந்துட்டேக்கா சொல்றதுக்கு. சரிக்கா, போகிற வழியில் வந்து வடை இல்லைனா கூட வாங்கிக்கலாம்க்கா. வடை கூட ஆளுக்கு ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்தா கூட அப்படி வச்சு சாப்பிடுவாங்க. ஆமாம், மசாலா வடை சூப்பராக புளி சாதத்துக்கு மசாலா வடிக்கும். இதெல்லாம் கடவுளுக்கே அடுக்குமா? வாடி வாடி வந்துட்டியா? இதெல்லாம் என்ன காணியா? இதெல்லாம் எதுக்கு அவுட் சேர்க்குற நீ? ஏன்டி என்னடி வச்சே? லூசுக்கு என்ன பேசுனக்கா? பாரு, காலையில எப்படா சூரியன் வரும், பொழுது விடியும், காத்திருந்து போகுது நைட்லாம் தூங்காம. எவ்வளோ பெரிய இலை! இதுக்கு ஒரு குண்டா சோறு வேறையா? அதுக்கு என் சோத்துன்னு 10 நாள் ஆகுதானே வந்துருச்சு காலையில சாப்பிட்றதுக்கு. ஏன்டி வாயை மூடி கொஞ்ச நேரம் லூசு மாதிரி பேசுனக்காத. நெட்டமாட அறிவோட பேசு. என்னத்த அறிவோட பேசுறது? அதான் கையங்கலமா மாட்டேங்கிறீங்களா? இந்த குண்டா சோறு உங்களுக்கு 10மோ 10 தெரியல. ஆள் பார்க்கறதுக்கு தான் கடுக்கத்தணும்னு இருக்கிறீங்க, ஆனா நல்ல தீ தான் போல இருக்க. ஏன்டி கொஞ்ச நேரம் வாயை மூடி நிரண்டி. என்னத்த பார்த்துட்டு இவ கதை நடக்கறா? முதல்ல இந்த டபரா சோறு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடா, இல்ல ஏற்கனவே 2-3 டபரா போயிருக்கா வயிற்றுக்குள்ள? 5 டபரா சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். வந்து சாப்பிடுவா நீயும்? நான்லாம் மனுஷ பிறவி, இவ்வளோக்குள்ளெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்ன பார்த்தா மட்டும் உனக்கு எப்படி தெரியுது? அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆள் பார்க்கறதுக்கு அரை கம்மத்துன்னு தான் இருக்கீங்க. டபரா இறக்குறீங்களா உள்ள? ஏண்டி கொஞ்ச நேரம் வாயை மூடி நீங்க சும்மா இருக்கீடி. நீ ஏன் இப்படி பண்ற? கொட்டுங்க, இந்த சாதத்தை எடுத்து கொட்டுங்க, சாப்பிட்டோம். அது 10 தெரியல, இன்னும் 2 உலை போட்டிருக்கீங்களா? சாதம் வந்து போடுங்க, சாப்பிட்டோம். இருமே, நான் சாப்பிட்டதை எல்லாம் போட்டு வச்சு உட்காந்துக்கன்னு நினைச்சு நீ? ஆமா, வீட்டுல இருந்தே பெரிய வடலையே அத்துன்னு வந்திருக்கீங்க பொழுது. அதுக்கு தான் மரத்துல இருந்த பெரிய இலையே தானே, இதோட உங்களுக்கு பெருசா கிடைக்கலையா? இருமே நம்ம எல்லாரும் இப்ப துணி எடுக்கிறதுக்கு போறல, காஞ்சி போறதுக்கு புடவை எடுக்கிறதுக்கு, அதுக்காக சாப்பாடு எல்லாருக்கும் கட்டி எடுத்துன்னு போறதுக்காக எல்லாரும் வந்து வச்சு உட்காந்துக்கேன். கட் பண்ணி இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு கட்டணும். சும்மாரு சொன்னா கேட்டாதானே? அச்சோ, அதுக்கா நான் கூட நீங்க சாப்பிட்றதுக்கு தான் இலை எடுத்து வந்திருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன்க்கா. ஆமா நினைப்பேன். இங்க வேற சாப்பிட்ற மாதிரியே போட்டு வச்சு இருக்கீங்க இலைய. பார்த்தா சந்தேகம் தான் வரும். சந்தேகப்படுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல? சந்தேகத்தை குப்பையில போடுறீ. பெரிய பரிமக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. பண்றேன். ஏன் உங்க அண்ணன் போற வழியில சாப்பாடு படியில எதுவும் வாங்கி தர மாட்டாரா? வீட்டுல இருந்து புளி சோத்தை கலர் எடுத்துக்கங்க. எங்க அண்ணன் வாங்கி தரேன் சொல்லிச்சு. நான் தான் சரி எத்தனை பேர் 20 பேர் கிட்ட போறோம், எல்லாரும் ஹோட்டல் போனா எவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு புளி சாதம் கலரி எடுத்துக்கினேன். புளி சாதம் செஞ்சு சரி, தொட்டுக்க ஒரு சிக்கன் கிரேவி, மட்டன் சுக்கா அந்த மாதிரி செய்யக்கூடாது? ஏய், காலங்காத்தால எங்க இருந்து நான் போய் கறிலாம் வாங்கி வந்து செய்யறத? அவன் என்ன வேலையில இருக்கிறானா, இங்க மட்டன் சுக்கா வேணுமா, சிக்கன் கிரேவி வேணுமா, வட்டமா திண்டத்துக்குனே சுத்தி இருக்கா போல இருக்குமே. ஆமா, செஞ்சு கொடுத்தா நீங்க சாப்பிட மாட்டீங்க பாரு, அப்படி பார்த்துட்டு வச்சிருவீங்க. நாங்க தான் எங்க சிக்கன் போறாங்க மட்டன் போறாங்க சுத்தி நிற்கும். அப்படியே நடிக்கிறது. நாங்க நடிக்கிறோம். கோமதி அவங்க என்ன பேச்சு உனக்கு? சாதத்தை கூட என்னங்கக்கா? ஆக்கி புளி சாதம்ன்றதால விட்டு வச்சுக்கிது. பிரியாணி இருந்தா நம்ம ஒத்த கொடுத்து நிறுத்திட்டு இருக்கோம். ஏன் பெரிய பொண்ணு சும்மாவே இருக்க மாட்டேனே? சரி, சாதத்துக்கு தொட்டுக்கிறது பாவக்காய் பச்சடி வேணுமா? அதை நீங்களே தின்னுங்க, எனக்குலாம் வேணாம். தொட்டுக்கலாம் எதுவுமே செய்யலடி. நானு மணி ஆகி போச்சு. ஒன்று வடை ஏதாவது வாங்கிக்கலாம் போற வழியில, இல்லைன்னா பக்கோடா அது மாதிரி எதாவது வாங்கிக்கலாம் சாப்பிட தொட்டுக்க. மசால் வடை சூப்பராக தான் இருக்கும். ஆளுக்கு ஒரு 5 வடை வாங்கிக்கோ. அவளே பாவம் கல்யாணம் வச்சிருக்கா பொண்ணுக்கு. பார்த்து எப்படி சிக்கனுமா செய்யலாம் சொல்லிட்டு பார்த்து 5 மசாலா வடை வேணுமா? மூஞ்சி பாருங்க, தின்னே குடும்பத்தை அழிச்சுடு. பாருக்கா எப்படி பேசுது பாருக்கா. தின்னே நான் குடும்பத்தை அழிச்சிருவேன்னா 5 வடை எவ்வளோ ஆகும் சொல்லு? ஒரு வடை 5 ரூபா. சரி 10 ரூபான்னு கூட வச்சுக்க. 50 ரூபா கூட நீ எனக்கு வாங்கி தர மாட்டேக்கா? வாங்கி தரடி. உனக்கு வாங்கி தரது பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு வாங்கி கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்களே. அதுக்காக என்ன ஆளுக்கு 2 வடை வாங்கி தரேன்டி. சரி, உனக்காக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 வாங்கி கூட. சரிடி. ஆமா, பரிமளாக்காக்கு வாய்க்கு என்னாச்சு? கோவமா இருக்காங்க அவங்க. எதுக்கோ கோவம்? பெரிய பொண்ணு அவங்க சும்மா டென்ஷன் பண்ணினே இருக்காத. அந்த இலையில கொஞ்சம் கட் பண்ணி கொடு, சாதம் மடிச்சு பார்சல் பண்ணிடுவாங்க. எதுக்கோ இலைகளெல்லாம் எடுத்துக்கின்னு கட் பண்ணிக்கின்னு சோத்தை போட்டு மடிச்சிக்கின்னு கட்டிக்கின்னு இருக்கீங்க தெரியல. அந்த இதில் விற்கிது அந்த சில்வர் கலரில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரியே, அதில் போட்டோமா ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க அட்டையில். அது வச்சு 3 நாள் முடிஞ்சு போச்சு வேலை. அதை விட்டு எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம் தெரியல. அதுவும் சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அப்படி சாப்பிட்ட மாதிரி தூக்கி போட்டோமான்னு இருக்கலாம். ஆமா, அது ஒன்று எவ்வளோன்னு தெரியல. 5 ரூபா 10 ரூபான்னு வாழை சும்மா தான் வீட்டில் இருக்குது. நியூஸ் பேப்பர் இருக்குது, அப்படி வாங்க போகிறோம். அந்த இலையை கட் பண்ணி நியூஸ் பேப்பர் வச்சு மடிச்சு ஒரு நூல் சுற்றி எடுத்துன்னு போது கஷ்டமா இருக்குது. அது காசு கொடுத்து அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கி அதில் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு போனால் உள்ள இறங்குமோ இல்லை இறங்காத? எப்படி பேசுது பாரு. அவங்க சொல்றது சரிதானடி. வாழை பரிமளா வீட்டில் இருந்து எடுத்துன்னு வந்தாங்க, கட் பண்ணி அதில் சாதத்தை வச்சு நியூஸ் பேப்பர் அடியில் வச்சு கட்டி எடுத்துக்கணும். சாப்பிட்டு அப்படி தூக்கி போட்டால் கூட அது மக்கு பொருள் தான், அந்த இயற்கைக்கு நல்லது தான். பிளாஸ்டிக்னா ஊர் ஃபுல்லாக குப்பையாக தாண்டி இருக்குது. பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது. ஏர்ம மாடு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு, அப்போ கூட உரைக்காது. ஆமாம்ல, நீங்கள் சொல்கிறது சரிதான். வாழையில் வந்து மாடுலாம் சாப்பிடும், அதுங்களுக்கும் அது டிஃபனாக போயிடும்ல. பேப்பர் வந்து மண் மக்கி போட்டுரும், அப்புறம் மண்ணில் இருக்க இதுக்கு அது உணவாயிடும். இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டேன் பாரு. நான் ஒரு சில நேரத்தில் இந்த அறிவு வேலையை செய்ய மாட்டேதுக்கா. அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தான் வேலை செய்யும். அதெல்லாம் இருக்குது அவனுக்கு முதல்ல. ஆமாம், எனக்கு அறிவில்லை தான். இப்பயாவது ஒத்துக்குங்க. என் பசங்களுக்கு மேலே இருப்பீங்க போல 2 பேரும். அம்மாக்கா வாணி அம்மாக்கா என்ன பண்ணுறாங்க? இப்போதான் 2 பேரும் ரெடி ஆகிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம். பெரிய பசங்களா வளர்ந்து கல்யாணம் காட்சி குழந்தை குட்டி நாய் டென்ஷன் தான் மிச்சம். ஏன் நாங்கள் நல்லா அப்படியே நிம்மதியாக குடும்பத்தில் உனக்கு கொழுப்பு கை காலை வச்சு அடக்க மாட்டோம். வீட்டில் இருக்க மாட்டேங்கிற மாமியார்கிட்டே புருஷங்கிட்டே திட்டு வாங்கி இருந்திருப்பேன். ஒளிஞ்சிருந்து பார்த்த மாதிரி கரெக்டாக சொல்லுது. வேற வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்கணுமா? அவங்க கதை தெரியாதா? தாய் கல்விக்கு வாய் அதிகமாக தான் இருக்கு. ஏக்கா கீதா ராணி ராதிகா இங்கே ஆளக்கானா? அவங்க இன்னும் யாரும் வரலடி. 9 மணிக்கு தானே வண்டி வரும் சொல்லியிருக்கா. வருவாங்க. ராதிகா மட்டும் வந்து கத்திட்டு போனா ஒரு ஆளை காணோம். கத்திச்சா? ஏன்? புளி சாதம் கிண்டி வச்சனா அண்ணன் பிரியாணி வாங்கி தரேன்னு சொல்லிச்சு. நீ எதுக்கு புளி சாதம் கிண்டனே சொல்லிட்டு சத்தம் போட்டு ஆடிட்டு போனான். ஓ அப்படி அவங்க அண்ணன் பிரியாணி வாங்கி தர சொன்னாரா? அவர் வாங்கி தர சொல்லல, இவ தான் சொல்லியிருந்தா.
மதியத்துக்கு பிரியாணி வாங்கி கொடு ஹோட்டலில் கொண்டு போய் சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சரின்னு சொல்லிச்சு. ஒருத்தர் 2 பேர் இல்லை ஒரு 5 பேர்னா கூட பரவாயில்ல, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம். நம்ம போகிறது 20 பேர், 20 பேரும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்னா எவ்வளோ காசு ஆகும்? செலவு பண்ணுறவங்க செலவு பண்ணால் கூட உனக்கு முடியல. சரி என்ன பண்ணுறது, தலையெழுத்து புளி சாதம் தான் இருக்குது. இவ்வளோ ராதிகா கூட சேர்ந்தவ தானே, மற்றவங்களை பற்றி எங்கே கவலைப்படுறா? காலத்துக்கு அந்த புளி சாதமும் பார்சலாம் கட்டின்னு சுத்துங்க, நான் வரேன். ஏண்டி வண்டி வந்துடும், எங்கே போற? அது இலையில கட் பண்ணி குறி பார்சல் கட்டட்டும். புளி சாதம் உங்களோட ஃபேவரட் தானே, நீங்களே கட் பண்ணி கட்டுங்க பார்சலை. நான் போய் ராதிகாவை பார்த்துன்னு வரேன். இடையில சீக்கிரமா வசூலடி, வண்டி வந்துடும். எப்படி ஓடுறா பத்தியா? சரிக்கா, கத்தி எடுத்து வந்து எல்லாம் கட் பண்ணி தரேன்க்கா. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அதில் உப்புலாம் கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிக்க. பார்த்துட்டேன்க்கா, கரெக்டாக தான் இருக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அதுன்ற மாதிரி ஓடுறாங்க பாரு. எப்படி இப்படி சாத்த பார்த்துட்டு இப்படி தாங்க பேசுவாங்க. அதுக்கப்புறம் முதல்ல சாப்பிட்றதுக்கு வந்து நின்று பாருங்க. அது நம்ம சரிடா, அதான் என்ன கஷ்டமா இருக்கும், வாயிலே வர சுற்றி சுற்றி இருப்பாங்க. சரிக்கா, நம்ம வேலையை பார்க்கலாம். இது இப்போவே இப்படி கஞ்ச பீஸ் நிறைய வேலை பண்ணுது, இன்னும் என்னென்ன பண்ண போதோ தெரியலையே. இது சூப்பர் ஸ்டைல் தான். இவன் ஒருத்தன் சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் மட்டும் வாங்கி கொடுங்கம்மா. போட்டா எவ்வளவு சூப்பரா இருக்கும். கூலிங் கிளாஸ் என்ன ரசா? வாங்கி தரேன் சொல்ற ஒரு இதமே வேற மாதிரி இருக்கு. நீ முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து காட்டே, உனக்கு கூலிங் கிளாஸ் வாங்கி தரேன். ஓடிடலாம்டா. என்ன போயினே இருக்க? கூலிங் கிளாஸ் நீ தான் கேட்ட. வேணாம்மா, காசு அவசியமா செலவு பண்ணக்கூடாது. ஸ்டைல் தானா? ஓடாத நில்லு. அப்ப கூலிங் கிளாஸ் வாங்கி தரப்பீங்க எனக்கு? வாங்கி தரவா? என்னம்மா இங்க பாரு, வண்டி வந்த உடனே அம்மாக்கு நல்ல ஒரு இடமா புடிச்சு வை, புரியுதா? அண்ணா என்னன்னா டிரைவர் சீட் புடிச்சு வைக்கவா? இருமா, நல்ல டிரைவர் சீட் அப்படி சொன்னாங்க. வண்டியை ஓட்ட தெரியும்? டிரைவருக்கு பின்னாடி இருக்க சீட்டு புடிச்சு வை, அப்பதான் தூக்கி போடாது. லாஸ்ட் எல்லாம் இடம் புடிச்சு வச்சு தூக்கி போடும். சரிம்மா, டிரைவருக்கு பின்னாடி இருக்க சீட்டா புடிச்சு வைக்கிறேம்மா. அப்புறம் வந்து அங்கே காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கு அப்புறமா கடைக்கு போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படியே கேட்கக்கூடாது. அம்மா என்ன வாங்கி தரணும், கும்முன்னு அதை மட்டும் தான் வாங்கணும், புரியுதா? ஆமா கேட்ட உடனே எல்லாமே வாங்கி கொடுத்துருவீங்களா? நான் வாங்கி கொடுக்காம தான் எல்லாம் நீ போட்டுன்னு சுத்திரியோ. பிறக்கும் போதே ஒரு பீரோ ஃபுல்லாக துணி தச்சு வச்சுருந்து பிறந்தாரு போல இருக்கு. எதுவுமே நான் வாங்கி கொடுக்கவே இல்லை பரிவுக்கு. நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் கேட்கறத வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே. அப்படியாப்பா? சரி இனிமே எதனா கேட்டு பாரு. போ, வண்டி வந்துச்சு போது, சத்தம் கேட்குது, போய் இடம் பிடிச்சி போ. சஞ்சு கூட்டின்னு போ. அவ கூந்தல சீவின்னு இருக்காமா? சரி, நான் கூட்டு வண்டி போய் முதல்ல இடம் பிடிச்சி. பாட்டி சீக்கிரமா வாங்க, நான் போயினே இருக்கேன். வேண்டாம், இடம் பிடிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு. பாட்டிமா வராங்க? ஆமாம்மா, பாட்டி இந்த மாதிரி ரெடியாக இருக்காங்க. நான் கூப்பிடும் போது வர முடியாது, கால் வலிக்குது, உடம்பு சரியில்லை சொன்னாங்க. இப்போ பாட்டிக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சா, அதனால வரேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ஆளை கண்டு நல்லா ஏமாத்துதுங்கம்மா. சரி, நீ ஓடி போய் இடம் பிடிச்சி வை, பாட்டி கூட்டு வரேன் நான். சரிம்மா, சஞ்சு மட்டும் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்கண்ணே. ஏன்டா உங்களுக்கு? சும்மாவே இருக்க மாட்டாமா, எங்க சண்டை போட்டுனே இருப்பா. ஜெனரல் சுத்தம் வேணும்னு சொல்லிட்டு என்ன அடம் பிடிப்பா. அதனால அவளை வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க. அப்படி வாங்க போற பாரு. அஞ்சு நீ வீட்டிலே இரு, நாங்க மட்டும் போயிட்டு வரோம். அவ உன்னை அடிக்கிறது தப்பே கிடையாது. போடா கம்மன் போடா. சரி, பாட்டி கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேருங்க. காலையில வர சீக்கிரமா எனக்கு தலையா வலிக்குது. அத்தா, என்னடி வண்டி வந்து சாப்பிடலாமா? எங்க ரெடியா நின்னுக்கீங்க? பட்டு போட எடுக்குது, காஞ்சிபுரத்துக்கு போறமே. அதுக்குதான் நைட் நான் கேட்டது வர மாட்டேன்னு சொன்னீங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, கை வலிக்குது நீங்க, கால் வலிக்குது நீங்க. இப்போ நான் ஊருக்கு மேலே ரெடியா நின்னுக்கீங்க. நைட் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தூங்கி வந்தோன்னே எல்லாம் சரியா போச்சு. ஊர் சுத்ததா இருந்தா எல்லாம் சரியா போயிடும். சரி, வண்டி வந்துச்சா இல்லையா? வண்டி வந்துச்சுன்னா சதீஷை கால் கொடுக்க சொல்லியிருக்கேன். வண்டி வந்த மாதிரி சவுண்ட் கெடுது, அவள் பார்க்கறதுக்கு போயிருக்கான். வண்டி வந்துச்சு, இடம் பிடிச்சி வைப்பான். நீங்க எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்க, தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ பாரு, இப்பதான் நான் பவுடர் உள்ள அடிச்சு தலைகள்லாம் வாங்கி நல்லா ரெடியா நிக்கிறேன். என்ன போய் காஃபி போடாது, பொடி இது போல சொல்லாத, அங்கே வேலை படிக்க முடியாது. வேணா நீ போய் போட்டுக்கோ. வயசான காலத்துல மேக்கப். சரி, நம்மளே போய் போடுவோம். என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து ரொம்ப சுத்துக்காத. எனக்கு போட்டு எடுத்துமா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரெல்லாம் பட்டை பத்தை கிளவிக்கு போ. மசம் நிக்காத, மணியாவது பாரு. போறேன். கிழவி குரல் அதிகமா இருக்கே. சஞ்சுமா, பாடி தலை வாரி விட ஓடியா. குழந்தைங்களுக்கு தலை வாரி விடலாம், பவுடர் அடிக்கலாம், குழந்தைங்களுக்கு டஸ்ட் நல்லா பண்ணி விடலாம். அதெல்லாம் கிடையாது. இவ மட்டும் மினிக்கே கிளம்பிடுவா. குழந்தைங்களே ரெடி ஆகணும்.